பாஜக நம் மீது அக்கறை கொண்ட கட்சியா, மத தோஷம் செய்யக்கூடிய கட்சியா? இல்ல முக்தாருக்கு என்ன யோசனைண்டா, எப்படியாவது ஒரு செக்ஸ் ஆஃப் வாயில இருந்து கண்டிப்பா பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி. உங்க வாயில வராது. இல்ல உங்க வாயில வராது. எப்படி வரும்? இல்ல இல்ல நீங்க உங்க வாயில வருமா? இல்ல நீங்க இப்ப திமுக பத்தி பேசினா பேசுறீங்க. இல்ல உங்க நோக்கம் என்னன்னா, எப்படியாவது சண்டை இழுத்து விட்டுறணும், பிரச்சனைக்கு ஆளாயிரணும், அதுல உங்களுக்கு சந்தோஷம். பிஜேபி இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? இல்ல நீங்க தானே இப்ப சொல்றீங்க, நான் சொல்லல. பிஜேபி பத்தி பேசுறதே முக்தார் அஹ்மத் தான் பேசிட்டு இருக்காரு. நான் பேசல. நான் பேசுறேன். பிஜேபிங்கிற ஒரு கட்சி இங்க வந்திருக்கு, அது போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, அவங்களும் செயல்படுறாங்க. வக்பு மசோதா பாஜகவின் நோக்கம் என்ன? பாஜக இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சியா? இல்ல இப்ப நீங்க வக்பு மசோதாவை பத்தி பாக்குறீங்களா, இல்ல பாஜக இஸ்லாமியர்கள் மேல அக்கறை இருக்க கட்சின்னு கேட்க வர்றீங்களா? இப்போ பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் உடைய அடித்தளமாக இருந்து அதனுடைய செயல்பாட்டில் அணுகுமுறையில் வளர்ந்த கட்சி. அதாவது ஆர்எஸ்எஸ் எப்படி என்றால், ஏற்கனவே கோட்சே அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் பயிற்சி எடுத்து, அந்த பயிற்சி எடுத்த பிறகு அங்கிருந்து விலகி வந்து தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்ற பெயரை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த தன்னை முன்னிலைப்படுத்தி மகாத்மா காந்தியை சுட்டவர். அந்த கோட்சே பயிற்சி எடுத்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தான் இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பயிற்சி எடுத்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அவருடைய கொள்கை, இந்த நாடு இந்திய நாடு இந்துத்துவாக மாற்ற வேண்டும், இந்துத்துவாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் அப்படின்ற அவங்க எண்ணம், சிந்தனைகள். அப்படிப்பட்டவங்க இவர்கள் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். ஆர்எஸ்எஸ்ல அவர் ட்ரைனிங் எடுக்கட்டும், எதுல வேண்டாலும் அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்தில் நிலை பெறணும்னு சொன்னா சட்டத்தை தவிர சட்டத்தை மீறி அவர் எதுவுமே ஆர்எஸ்எஸ் கொள்கையை இங்கே எதையுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா இந்தியாவில் அந்த ஆட்சி நிலைக்காது, எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.